தஞ்சை பெரிய கோவில். எப்படி இந்த கோயிலுக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்குள்ள நிறைய சில மர்மமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மனித மூளைக்கு அகப்படவே இல்லைன்னு சொல்லலாம். இதெல்லாம் உண்மையா இல்ல கட்டுக்கதையா அப்படிங்கிற மாதிரியான பல ரகசியங்கள் இன்னைக்கும் வெளியே வராம இருக்கு. தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொன்ன உடனே பலருக்கும் ஞாபகம் வர்றது அதனுடைய கோபுரத்தின் உச்சியில இருக்கக்கூடிய அதிக எடை கூடிய அந்த கல்லு. அந்த காலத்துல எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாம எப்படி எடுத்துட்டு போய் வச்சாங்க அப்படின்னு பல பேர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. தஞ்சாவூர் கோவில்ல இப்ப காணப்படக்கூடிய கற்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக வெட்டப்பட்ட கற்கள். இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல ரொம்பவே நேர்த்தியாக கற்களை வெட்ட மிஷின்கள் வந்துருச்சு. ஆனா வெறும் மனித சக்தியை கொண்டே எப்படி அவங்களால இவ்வளவு நேர்த்தியாக கற்களை வெட்ட முடிஞ்சது? அதற்காக அவர்கள் எந்த விதமான ஆயுதங்களையும் யுக்திகளையும் பயன்படுத்தினாங்க நமக்கு இப்ப வரைக்கும் தெரியல. இல்ல எல்லா விதமான கற்களையும் ஒரே அளவுல ஒரே வடிவுல வெட்ட அவங்க கிட்ட இருந்த திட்டம் தான் என்ன? அதற்கான விடையே மர்மம் தான் இன்னைக்கு வரைக்கும். ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும்போது இந்த கோவிலில் இருந்து தன்னுடைய அரண்மனை, மற்ற கோவில்கள் மற்றும் தஞ்சையின் மற்ற பல முக்கியமான இடங்களுக்கு செல்ல பாதாள வழியில சுமார் 100க்கும் மேற்பட்ட பாதைகள் இருப்பதாக கூறப்படுது. சிலர் இப்ப இருக்கக்கூடிய அந்த பாதைகள் எல்லாம் சீல் வைக்கப்பட்டு விட்டதாகவும், சிலர் அந்த பாதைகள் இப்ப வரைக்கும் நீர்ப்பாசன பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இப்படியான பாதைகள் உண்மையாகவே இருக்குதா? அப்படி இருந்தா எதற்காக அது கட்டப்பட்டுச்சு? இந்த தகவல் இப்ப வரைக்கும் மர்மம் தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் காலகட்டத்துல வரையப்பட்ட ஓவியங்கள் தஞ்சாவூர் கோவில்ல இருக்குது. அந்த ஓவியங்கள் இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப புதுசா சமீபத்துல வரையப்பட்ட மாதிரியான தோற்றத்துல இருக்குது. இதுதான் ஆச்சரியமே. இந்த ஓவியத்தை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஓவியங்கள் முற்றிலும் இயற்கையான மூலிகைகளை சாராக பிழிந்து அதை வைத்து வரைந்தது அப்படின்னு உறுதி செஞ்சிருக்காங்க. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஓவியம் இன்னைக்கு எப்படி உயிர்ப்போட இருக்குது? யார் இந்த ஓவியங்களை வரைஞ்சது? தெரியவே இல்லைல்ல, மர்மமா இருக்குது. இந்த கோவிலை ராஜராஜ சோழன் பல ஆண்டுகளா கட்டினாராம். இந்த கோவில் கட்டப்பட்ட காலத்துல கோவில் கட்டுமான பணியில இருந்தவங்க யார் இறந்து போனாலும் அவங்க கோவில் வளாகத்துக்குள்ளேயே அடக்கம் செய்யப்பட்டாங்களாம். அவங்களுடைய உடல்கள் இன்னைக்கும் கெடாம இருப்பதற்காக நிறைய விஷயங்கள் செஞ்சாங்களாம். இப்படி ஒரு தகவல் இப்பவும் உலா வந்துகிட்டு தான் இருக்கு. தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகள்ல 2 சிலைகள் வெளிநாட்டு மனிதர்களின் தோற்றத்துல இருக்குது. அதுல ஒருத்தர் பிரான்ஸ் நாட்டின் மன்னராக இருக்கலாம் அப்படின்னும் மற்றொருவர் சீனர் அப்படின்னும் தெரியுது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு போக்குவரத்து வசதிகளே இல்லாத காலத்துல இவங்களுக்குள்ள எப்படி அறிமுகம் கிடைச்சது? இவங்களின் சிலைகள் ஏன் இங்க அமைக்கப்பட்டிருக்கணும்? இந்த கோவில் என்னதான் பழம் பெருமை வாய்ந்ததாக இருந்தாலும் கூட இந்த கோவிலுக்கு அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செல்வது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நடக்காத காரியம். ஏன் அப்படின்னா எந்த அரசியல்வாதியுமே இந்த கோவிலுக்கு இப்ப வரைக்கும் போகல. இந்த கோவிலுக்கு சென்றாலே மீடியாக்கள்ல நல்ல புகழ் வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட அரசியல்வாதிகள் இங்க வர தயங்குறது ஏன்? இதற்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த கோவிலை நிர்மாணித்த கரூரரார் சித்தர் அப்படிங்கிறவரு இந்த கோவிலுக்குள்ள யார் வந்துட்டு அரச தோரணையில வராங்களோ அவங்க அழிஞ்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபமிட்டிருக்காரு. அந்த காலத்துல போர்கள்ல நாட்டை கைப்பற்றக்கூடிய அரசர்கள் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்களை கைப்பற்றி அதை அழிப்பதை வழக்கமா வச்சிருந்தாங்களாம். அதனால பலர் உழைப்புல பல அம்சங்களை உள்ளடக்கிய இந்த கோவில் அவங்களால அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சாபத்தை அவர் விட்டதாக சொல்லப்படுது.